சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்திலே அநேக காரியங்களை தியானிக்கக்கூடிய அனுபவத்திலே அடியேன் காணப்பட்டாலும் உண்மையான சீஷனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்தும் தியானித்தேன். ஆகவே அதை குறித்து போதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு ஏற்பட்டது. ஆகவே இந்த வசனத்தை தெரிந்து கொண்டேன். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு 27ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீஷர்களாக காணப்படுவதற்கு ஏதுவான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து 5 காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட தேவாவியானவர் வாஞ்சிக்கிறார். அதிலே முதல் காரியமாக நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம், அநேக காரியங்களை வெறுத்து விட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். இதை வாசிக்கும் போது நமக்கு கேள்வி எழும்புகிறது, தகப்பனை வெறுக்க வேண்டுமா, தாயை வெறுக்க வேண்டுமா, மனைவியை வெறுக்க வேண்டுமா, பிள்ளைகளை வெறுக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் வெறுத்தால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. வெறுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இயேசு கிறிஸ்துனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்திலே நாம் அவருக்கு சீஷர்களாக விளங்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, வெறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் மனைவியை நேசிக்க வேண்டும், தகப்பனை நேசிக்க வேண்டும், தாயை நேசிக்க வேண்டும், சகோதரரை நேசிக்க வேண்டும், சகோதரிகளை நேசிக்க வேண்டும். ஆனால் முதல் அன்பு, முழுமையான அன்பு யார் மீது காணப்பட வேண்டும்? கர்த்தர் மீது காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சில சூழ்நிலைகள் உண்டாகும். கர்த்தரா என் மனைவியா, கர்த்தரா என் புருஷனா, கர்த்தரா என் பிள்ளைகளா, கர்த்தரா இல்லை என் சகோதரனா அப்படின்னு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில நேரங்கள் உண்டாயிருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் முழுமையான அன்பு, முதல் அன்பு யார் மீது இருக்கிறது? கர்த்தர் மீது இருக்கிறது என்பதை உணரும் வண்ணமாக அதற்கேதுவான ஒரு இணக்கத்தோடு அன்பு கூறுதலோடு நீங்கள் வாழ வேண்டும். அப்ப இதுல தேவன் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதன் அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு உங்க மகன் உங்களை பார்த்து, அம்மா சர்ச்சுக்கு போகாதம்மா, நீ சர்ச்சுக்கு போயிட்டா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு உங்க மகன் சொன்னா, நீங்க சொல்லணும், டேய் எனக்கு உன்னைய கொடுத்ததே கடவுள் தான், சரிதானா? உன்னைய காட்டிலும் எனக்கு யார் முக்கியம்? கடவுள் தாண்டா முக்கியம். தேவனை தேடுவது தான் எனக்கு முக்கியம். தேவனிடத்தில் தான் என்னுடைய முழு அன்பும் முதல் அன்பும் காணப்படுகிறது. அதனால நீ சொல்லுகிற தவறான காரியத்துக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு அடுத்தது தான் உன் மேலே எனக்கு என்ன உண்டு? அன்பு உண்டு என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் மெய்யாக கிறிஸ்துவுக்கு சீடர்களாக விளங்குவதற்குரிய முதல் அடையாளமாக இருக்கிறது. அதை விளக்கும் வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
புரியுதா? இப்ப மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப வெறுத்தல் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதன் அர்த்தம் என்ன என்று இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல தெளிவா இருக்கு. நம்முடைய தாய், தகப்பன், மகன், மகள், சகோதரன், சகோதரி இவர்களை பார்க்கிலும் யார் மீது அன்பு கூற வேண்டும்? தேவன் மீது அன்பு கூற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்குவதற்குரிய முதல் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நேசித்தல் என்று சொல்லும் போது இங்கிலீஷ்ல லவ் என்று சொல்வார்கள். அந்த நேசத்துல குறைவுபடும் போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா லவ்லெஸ் என்று குறிப்பிடுவார்கள். அந்த லவ்லெஸ் என்கிற அந்த அர்த்தத்தோடு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மீது முழுமையாக முதல் அன்பு செலுத்து. மற்றவர்கள் மீது ஒப்பிடும்போது என்னை காட்டிலும் அவர்கள் மீது வைக்கிற அன்பு குறைவாய் இருக்கட்டும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதர்கள் 2 மனைவிமாரையெல்லாம் வைத்திருந்தார்கள். அதனால எங்களுக்கு சௌகரியமா பழைய ஏற்பாடு புஸ்தகம் சௌகரியமா இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தல உபதேசம் வேண்டான்னு சொல்லிடுறாரு. இங்க அப்போஸ்தல உபதேசத்திற்கு வரும்போது ஒருத்தனுக்கு எத்தனை மனைவி தான்? ஒரு மனைவி தான் இருக்கணும். அதனாலதான் அப்போஸ்தல உபதேசம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சில காரியங்களை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்து வாழக்கூடாது. சரி, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். யாக்கோபுக்கு எத்தனை மனைவிமார்? 2 மனைவிமார், 2 மறுமனை மாட்டிகள். சரி, 2 மனைவியில யாரை யாக்கோபு அதிகமாக நேசித்தார்? ராகேலை அதிகமாக நேசித்தார். யாரை வெறுத்தார்? லேயாளை வெறுத்தார். அப்ப இதுல கம்பேர் பண்ணி பாருங்க, ராகேல், லேயாள். இப்படி கம்பேர் பண்ணும்போது யாக்கோபுக்கு அன்பு யார் மேல அதிகமா இருந்தது? ராகேல் மீது. குறைவா இருந்தது யார் மேல? லேயாள் மீது. ஸோ இப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், சில சூழ்நிலைகள் வரும், அன்பு காட்டுவதில் உன் மனைவியா தேவனா, உன் புருஷனா தேவனா, பிள்ளைகளா தேவனா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது லவ் காட். லவ்லெஸ்ஸா யார் இருக்கணும்னா உன் குடும்பம் இருக்கணும். அப்பொழுது நீ மெய்யாக கிறிஸ்துவின் சீடனாக இருப்பாய். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 29, 30, 31 வசனங்கள். யாக்கோபு லேயாளை சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் அவன் அதிகமாய் நேசித்தது ராகேலை. யாக்கோபு யாரை ரொம்ப நேசித்தார்? ராகேலை. யாரை வெறுத்தார்? லேயாளை. பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். இதை கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். அப்ப இங்க பார்க்கும்போது யாக்கோபு யாரை ரொம்ப நேசித்தார்? ராகேலை. இத கர்த்தர் கண்டு லேயாளுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வப்பிள்ளை, நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசிப்பீர்கள் என்றால் தேவன் அதை கண்டு உங்கள் குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே வெறுத்தல் என்பதன் அர்த்தம் இங்கே எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், முதல் அன்பு தேவனுக்கு, முழுமையான அன்பும் தேவனுக்கு என்பதாக காணப்படுகிறது. ஏன்னா ஒரு மனிதன் குடும்பத்தை வெறுத்து விட வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு கர்த்தர் பேசவில்லை. ஏனென்றால் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, புருஷர்களே உங்கள் மனைவியின் மீது அன்பு கூறுங்கள் அப்படின்னு தான் எழுதுகிறார். ஆகவே வெறுத்து விடுதல் என்பதன் அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். வாசியுங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்ப அன்பு கூறுங்கள்னு சொன்ன கர்த்தர் அவங்கள வெறுக்கணும்னு சொல்லும் போது அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் மீது முதல் அன்பு, தேவன் மீது முழுமையான அன்பு. அப்படி நீங்கள் கிறிஸ்துவின் சீஷத்துவத்திற்குரிய அடையாளத்தோடு காணப்படும் போது ஒரு நாளும் உங்களால் தேவன் ஏமாற்றம் அடைய மாட்டார். உங்களால்
உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, பிள்ளைகள், சகோதரன், சகோதரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நம்ம பைபிள்லேருந்தே சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சட்டத்தை தரியு ராஜா இயற்றினான். அது ஒரு தவறான சட்டம். தானியேல் மீது பொறாமை கொண்ட பிரதானிகள் போய் அப்படிப்பட்ட ஒரு தவறான சட்டத்தை இயற்றும்படியாக செய்தார்கள். அந்த சட்டம் என்ன? எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது? யாரும் ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலும் வேண்டுதலோ விண்ணப்பங்களோ ஏறெடுக்க கூடாது என்கிற ஒரு தவறான சட்டத்தை இயற்றும்படியாக செய்தார்கள். ஆனால் தானியேல் என்ன செய்தார்? அந்த ராஜாவினுடைய தவறான சட்டத்தை பார்க்கிலும் தேவன் மீது முதல் அன்பும் முழுமையான அன்பும் கொண்டு ஜீவித்தபடியினால் அந்த தவறான சட்டத்தை நிராகரித்து எப்பொழுதும் போல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்க கூடியவராக இருந்தார். அது நிமித்தமாக அவரை சிங்க கெபியிலே தூக்கி வீசினார்கள். ஆனாலும் முதல் அன்பும் முழுமையான அன்பும் தேவன் மீது தானியேலுக்கு உண்டாயிருந்தபடியால் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டினார். தேவன் தானியேலை சிங்க கெபியிலிருந்து மீட்டு ரட்சிக்க கூடியவராக இருந்தார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், உண்மையான சீடர்களாக நீங்கள் காணப்படுவீர்களானால் நிச்சயமாகவே எந்தெந்த பிரதிகூலங்களிலிருந்தெல்லாம் தேவன் உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும், அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, சீஷத்துவத்திற்குரிய அடையாளம் என்ன என்பதை குறித்து படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது 2 உவமைகளை இயேசு கிறிஸ்து பேசி இருப்பதை நாம் படிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தகுந்த நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? இது ஒரு உவமை. அடுத்த உவமை, அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்திற்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் அசாரமாக்கப்படும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க 2 உவமைகளை சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்திற்குரிய அடையாளம் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இங்க இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். கட்ட ஆரம்பித்த பிறகு அவருக்கு என்ன செய்ய முடியல? கட்டி முடிக்க முடியல. அதுபோல ஒரு ராஜா என்ன செய்கிறான்? இன்னொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிறான். அப்ப எதிராளிக்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவ பலத்தை சரியாக அவன் என்ன செய்ய வேண்டும்? கணக்கிட வேண்டும். கணக்கிடாவிட்டால் என்ன செய்வான்? தூரத்தில் இருக்கும் போதே அவன் சமாதானத்திற்குரிய காரியங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? பேச வேண்டியது இருக்கும். அப்ப இதிலிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சீடர்களாக விளங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து விட்டீர்கள். அது நல்ல தீர்மானம் தான். அந்த நல்ல தீர்மானத்தின்படி ஒரு இலக்கை அடையும்படியாக நீங்கள் உங்களுடைய செயலிலே இறங்கும் போது முதலாவது என்ன செய்யணுமா? செல்ஃப் டெஸ்டிங் அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? செல்ஃப் டெஸ்டிங் அவசியம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அறிவுரை என்ன? Do not act without mature consideration. தெய்வ பிள்ளையே, முழுமையான வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சியுள்ள பார்வையோடு கவனத்தோடு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு முதிர்ச்சி, முழுமையான வளர்ச்சி
முழுமையான முதிர்ச்சியோடு கூடிய ஒரு சரியான பார்வை, அந்த கவனத்தோடு நீ கிரியை செய் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படி இல்லைன்னா உன்னால கோபுரத்தை கட்டி முடிக்க முடியாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? எதிராளியாகிய மற்றொரு ராஜாவோடு நீ என்ன செய்ய முடியாது? போராடி வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார். அதனால செல்ஃப் டெஸ்டிங் ரொம்ப முக்கியம், சீஷத்துவத்தின் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாராவது பாஸ்டர், உங்க பாஸ்டர் ரோலை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் ஊழியம் செய்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் செல்ஃப் டெஸ்டிங் பண்ணி பார்க்கலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியத்துல நின்று பிரசங்கம் பண்றது, ஆராதனை செய்கிறது, வருகிற போராட்டங்களை மேற்கொள்றது, அதுக்கெல்லாம் எவ்வளோ கிருபை வேணும், அதுக்கு என்ன அபிஷேகம் வேணும், அதுக்கு என்ன தாளந்து வேணும், இதெல்லாம் அறியாம ஒருவர் வந்து பாஸ்டர் உங்க ரோலை எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் பாஸ்டரா இருந்து செயல்படுறேன்னு சொன்னா அவனால அந்த கோபுரத்தை கட்டி முடிக்கவும் முடியாது. அவனால எதிராளியோடு சரியான போராட்டம் பண்ண முடியாது. அப்ப அவனுக்கு இருக்கிற கிருபை என்ன, அவனுக்கு இருக்கிற தாளந்து என்ன, அவனுக்கு இருக்கிற வரங்கள் என்ன, இதையெல்லாம் அவன் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி சரியாக கணக்கிடவில்லை என்றால் அவன் ஒரு சீஷத்துவத்திற்குரிய அடையாளத்தோடு காணப்படாமல் செயல்படுகிறவனாக இருப்பான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், do not act without mature consideration என்று. முழுமையான வளர்ச்சி அடைந்த முதிர்ச்சியுள்ள பார்வையோடு கவனத்தோடு கிரியை செய்ய வேண்டும். சரி, இன்னொரு ஆஸ்பெக்ட் இதுல காணப்படுது. கர்த்தாவே, நான் நல்ல தீர்மானம் எடுத்துட்டேன், உமக்கு சீடனாக காணப்படும்படியாக தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீஷத்துவ பணியில இறங்கின பிறகு நீ நல்ல செல்ஃப் டெஸ்ட் பண்ணிட்ட, சரியாக தேவனுடைய அழைப்பு இருக்கு சீஷனாக விளங்கும்படியாக என்பதை அறிந்து கொண்டாய். அப்படி அறிந்து கொண்ட பிறகு கிறிஸ்துவின் சீடனாக செயல்பட ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில என்ன வரலாம் என்றால், முன்கூட்டியே நீ அறிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக விளங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன பிரதிகூலங்கள் வரும், என்னென்ன பாடுகள் வரும், என்னென்ன உபத்திரவங்கள் வரும், இதையெல்லாம் நீ முன்கூட்டியே என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். அறிந்திராமல் நான் கிறிஸ்துவின் சீடனாக விளங்க போறேன்னு சொல்லி நீ இறங்கிட்டா, கிறிஸ்துவை பின்பற்ற போறேன்னு சொல்லி நீ கிறிஸ்துவை பின்பற்றினால், ஒருவேளை பாடுகள் உபத்திரம் வரும்போது அதற்கு பிறகு உன்னால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரனாய் இருக்க முடியாதுன்றாரு. நீ எடுத்த தீர்மானம் நல்லதுதான், கிறிஸ்துவை பின்பற்றுவேன் சொல்லி. ஆனா பின்பற்றுவேன் என்று தீர்மானம் பண்ணின பிறகு வருகிற பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, இனி நான் கோபுரத்தை கட்ட மாட்டேன், இனி நான் போராட மாட்டேன்னு சொன்னா நீ கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது. நீ கோபுரத்தை கட்டி முடிக்கவும் முடியாது, நீ போராட்டத்தில் ஜெயம் எடுக்கவும் முடியாது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் அடிப்படையிலே தான் அவர் 2 உவமைகளை சொல்லி குறிப்பிடுகிறார். சீஷத்துவம் என்பது எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது எவ்விதமாக காணப்பட வேண்டும்? முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பணியாக காணப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற அனுபவமாக காணப்பட வேண்டும். எனக்கு இவ்வளோ நஷ்டம் வருது, இவ்வளோ கஷ்டம் வருது, இந்த கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, அப்படியெல்லாம் எனக்கு இயேசுவை பின்பற்றணுமா அப்படின்னு நீங்க தவறான ஒரு வழியில போனீங்கன்னா பின்பு என்ன செய்ய முடியாது? தேவன் வைத்த நோக்கத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாது, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு ட்ரூ டிசைபிள்ஷிப் அப்படின்றதன் சாராம்சம் எப்படிப்பட்டது என்றால் அது உப்பை போன்றது. பிரைஸ் தி லார்ட். ட்ரூ டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் போது அது உப்பை போன்றது. தெய்வ பிள்ளையே, அது முழு இருதயத்தோடு தேவனுக்கு செய்கிற பணியாக காணப்படுகிறது. நீங்க ஒருவேளை என்னை பார்த்து சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அவர் முழு இருதயத்தோடு கூடிய ஒரு சீஷனாக இல்லை, ஆனா அரை இருதயத்தோடு சீஷனா இருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லுவேங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த மனிதனுடைய ஜீவியம் சாரமற்ற உப்பை போல் இருக்கிறது. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், உப்பு நல்லதுதான், முழு இருதயத்தோடு சீஷனாக விளங்குவது
அது ஒரு ட்ரூ டிசைபிள்ஷிப்பாக காணப்படுகிறது. உண்மையான சீஷத்துவத்தின் பண்பாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் ஒருவேளை ஒரு மனிதன் அரை இருதயத்தோடு சீடனாக விளங்குகிறான் என்றால் அந்த சீஷத்துவ பணி பிரயோஜனமானதாக இருக்காது. அது சாரமற்ற உப்பை போல காணப்படும். அது வெளியே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்குமே ஏதுவாய் இருக்கும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே நான் ஒரு விசுவாசியா இருந்தாலும் முழு இருதயத்தோடு சீஷனாக விளங்கக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்கணும். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரரா இருக்கிறீங்களா, நீங்க ஜெபிக்கணும் முழு இருதயத்தோடு கூடிய சீடனாக ஊழியக்காரராக விளங்கும்படியாக கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கணும். அப்போ உங்க ஜீவியம் எப்படி இருக்கும்? உப்பை போல காணப்படும். ட்ரூ டிசைபிள்ஷிப், உண்மையான சீஷனாக விளங்குவீர்கள். பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும், பயனுள்ளதாக காணப்படும். சாரமற்ற உப்பை போல காணப்பட மாட்டீர்கள். இதுதான் சீஷத்துவத்தின் இரண்டாவது அனுபவமாய் இருக்கிறது. அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் கூட இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறார். அப்போ உங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறாருன்னு ஆராய்ந்து பாருங்க. உங்க விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு ஆராய்ந்து பாருங்க. ஒரு ட்ரூ டிசைபிளா இருக்கிறாரா? முழு இருதயத்தோடு தேவனுக்கு பணி செய்கிறாரா? இல்லை அரை இருதயத்தோடு காணப்படுகிறாரா? அரை இருதயத்தோடு காணப்பட்டால் சாரமற்ற உப்பாக இருக்கிறார் என்று அர்த்தம். முழு இருதயத்தோடு டிசைபிளாக இருக்கிறார் என்றால் அவர் உப்பாய் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் இந்த உப்பை பற்றி பேசுறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மலையில சீடர்களை எல்லாம் உட்கார வச்சு சொல்லுவார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப என்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் குறிப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சீஷன். நீதி நிமித்தம் பசிதாகம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். வாசிங்க அந்த வசனங்களை எல்லாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில பெருமை இருக்கா உங்க பாஸ்டருக்கு? உங்க விசுவாசிகளுக்கு ஆவியில பெருமை இருக்கா? பாக்கியவான்கள் அல்ல. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நீ சீஷனாக இருப்பதனால துயரம் வந்ததா? பாக்கியவான். வாசிங்க. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவங்களுக்கு தான் என்ன உண்டு? தேவனிடத்திலிருந்து ஆறுதல் உண்டு. அடுத்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் இருக்கா? பாக்கியவான். அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? 1000 வருட அரசாட்சியில சாந்த குணம் உள்ளவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து பூமியை அரசாழ்வார்கள். அடுத்ததாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாஸ்டர், சீஷனாக இருக்கணும்னா நீதிமானாக இல்ல வாழணும். அந்த நீதியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கொஞ்சம் அநீதியா இருந்தா எவ்வளோ எங்களுக்கு பூமியில சௌகரியமா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? நீ மெய்யான கிறிஸ்துவின் சீடன் அல்ல. அதான் இங்க சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்களுக்கு தான் பரலோக திருப்தி உண்டாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யமா இருக்கும், உனக்கு வேதனை கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்க பாஸ்டருக்கு இரக்க குணம் இருக்கா? உங்க விசுவாசிகளுக்கு இரக்க குணம் இருக்கா? பாக்கியவான்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும். அடுத்தது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். அடுத்தது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். இது எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? ட்ரூ பீஸ், ஃபால்ஸ் பீஸ் அல்ல. ஃபால்ஸ் பீஸ் எப்படின்னா, தவறான சமாதானம் எப்படின்னா, நான் இனிமே கிறிஸ்துவுக்கு சீடனாக விளங்க மாட்டேன்னு சொல்லி சாத்தானோடு போய் சமாதானம் பண்ணுவது, அதுதான் ஃபால்ஸ் பீஸ். ஆனா ட்ரூ பீஸ் எப்படின்னா, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவான சமாதானம். அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள்.
அப்ப இதை தான் இயேசு கிறிஸ்து போதனையாக சீடர்களுக்கு மலையிலே வைத்து பிரசங்கம் பண்ணிட்டு சொல்றாரு. உப்பு நல்லதுதான். இந்த கேரக்டரோடு கூடிய முழு இருதயத்தோடு கூடிய சீடனாக நீ காணப்படுவாயானால் நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பாய். நீ அரை இருதயத்தோடு கூடிய சீடனாக இருப்பாயானால் சாரமற்ற உப்பை போல இருப்பாய், பிரயோஜனமாய் இருக்க மாட்ட. அந்த தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் உன் வாழ்க்கையில இராது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் சீஷத்துவத்தின் இரண்டாவது அடையாளம் என்னவென்றால் முழு இருதயத்தோடு கூட தேவனை பின்பற்றுகிற ஜீவியமாக காணப்படும். உப்பை போல பிரயோஜனம் உள்ளதாக சரியான குணாதிசயங்களோடு காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, பிரைஸ் தி லார்ட், சீஷர்களாக விளங்குவதற்குரிய மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மூன்றாவது சீஷத்துவத்தின் அடையாளம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உபதேசம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சில சத்தியங்களை நாம் விளங்கி கொள்ள முடியும். 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா அன்னைக்கு ஒரு தர்க்கம் உண்டாயிருந்தது, சில யோசனை உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்து பேசுறதெல்லாம் பிதாவாகிய தேவன் கொடுத்த வார்த்தைகளை தான் பேசுகிறாரா, இல்ல அவரே சுயமாக பேசுகிறாரா? அவர் மேல நம்பிக்கை வைக்கலாமா, வைக்க வேண்டாமா? அவர் மேல் விசுவாசம் வைக்கலாமா, விசுவாசம் வைக்க வேண்டாமா? இப்படி எண்ணங்கள் ஜனங்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே காணப்பட்டபடியால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரிப்பேன், மரித்து உயிரோடு எழும்புவேன், உயிரோடு எழும்பின பிறகு நீங்க அறிந்து கொள்வீர்கள் நான் தான் பிதாவிலே இருந்தேன், பிதா எனக்குள்ளே இருந்தார், நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிந்து கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகிறார். 29ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவிற்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்கிறார். 30ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாத்தீங்களா? இப்ப அநேகர் அவர் மேல் என்ன வைக்கிறார்கள்? விசுவாசம் வைத்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று சொல்லி கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் போய்விடாதீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா வெளிச்சத்திலே வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன? வெளிச்சத்திலே வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் எப்படி வெளிப்படக்கூடியவராக இருந்தார் என்றால் காலாகாலங்களிலே வெளிச்சத்தோடு கூட வெளிப்படக்கூடியவராக இருந்தார், வெளிச்சத்தினாலே வெளிப்படக்கூடியவராக இருந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதை தேவன் விரும்பினாரா? இல்ல. என்ன உண்டாக வேண்டும் என்று, வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்ப தேவன் எப்படி வெளிப்படுகிறார்? வெளிச்சமாக வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். சரி, அடுத்தது பழைய ஏற்பாட்டின் காலத்துல நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தேவன் தாம் வாசம் பண்ணும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படியாக சொல்லுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படிக்கும் போது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயும் வெளிச்சம் உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக அவர் என்ன செய்தார்? அக்கினி ஸ்தம்பமாக காணப்பட்டார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பரலோக கைடன்ஸ் உண்டாயிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அக்கினி ஸ்தம்பமாக காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்திற்குரிய செரிமனி, சடங்குகள் பெர்ஃபார்மன்ஸாக காணப்படும்படியாக செய்தார். அப்ப அந்த சடங்குகள்
எல்லாம் எதற்காக என்றால் தேவனுடைய வெளிச்சம் ஆலயத்திலே உண்டாயிருக்கும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று சொல்லி கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் போவீர்களானால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட், முழுமையாக தேவனோடு அனுபவமாக்கி கொள்ளக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று சொல்கிறார். ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட். அதற்காக தான் அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் வாழ்ந்த விதத்திலே தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் போதாது, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட் உங்களுக்கு உண்டாகும்படியாக, முழுமையான தேவனோடு உள்ள அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படி நீங்கள் நிலைத்திராமல் போவீர்களானால் என்ன நடக்கும்? நீங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க பிதாவாகிய பிசாசானவனுக்கு இடம் கொடுத்தவர்களாக மாறிடுவீங்கன்றாரு. அதனால நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். 51ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று. பாருங்கள், அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா மெய்யாகவே மரணத்தை காண்பதில்லை என்பதன் அர்த்தம் என்ன? அன்றைக்கு யூதர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. மெய்யாகவே மரணத்தை காண்பதில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பிரிவினை உண்டாகாது என்று சொல்கிறார். என்னது? தேவனோடு உள்ள ஐக்கியத்துல பிரிவினை உண்டாகாது, செப்பரேஷன் ஃப்ரம் காட், அது உண்டாகாது என்று சொல்கிறார். அதற்காக கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படி நிலைத்திருந்தால் ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தா தெரியும். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். சவுல் யாரு? பழைய ஏற்பாட்டின் கால நியாயப்பிரமாணத்தின்படி செயலாற்றி வந்தவன். ஆனால் அவனுடைய மனக்கண்கள் எப்படி இருந்தது? குருடாக்கப்பட்டதா இருந்தது. அப்ப தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டாயிருந்தது. தவறான செயல்பாடுகள், தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும். ஒரு ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட் அவருக்கு உண்டாக வேண்டும். அந்த மகிமையான பூர்ண ஒளியை அவர் என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும் உள்ளத்துல. அதனால கர்த்தர் சபைகளை துன்பப்படுத்தும்படியாக சவுல் கடந்து சென்ற வேளையிலே ஒரு பெரிய ஒளி வானத்திலிருந்து சவுலை சந்திக்கும்படியாக அனுப்பினார். அப்பொழுதுதான் சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி கொண்டிருந்த சவுலுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் உபதேசத்தோடு ஒரு ஐக்கியம் உண்டான வேளையிலே தேவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாகவும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டுவேன் என்று சொன்னார். மெய் சீடர்களுடைய அடையாளம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராவிட்டால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியாது. நாங்கள் டைரக்டா தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள். ஆனால் பிதாவாகிய பிசாசானவனாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யூதர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல யார் நிலைத்திராமல் போகிறார்களோ அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து பிதாவாகிய பிசாசானவனுக்கு இடம் கொடுத்து மனுஷ கொலைபாதகனாக மாறி போய்விடுகிறார்கள். அதனாலதான் கர்த்தர் கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்குவதற்குரிய அடையாளத்தை சுட்டி காட்டுகிறார்.
அப்ப தேவன் விரும்புகிற அனுபவம் என்ன? யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்ல வேண்டும், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்கிற அனுபவத்தை அடைய வேண்டும். ஃபுல்லர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையும்படியாக, அந்த பூரண மகிமை உண்டாகும்படியாக கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்குவதற்குரிய அடையாளம் என்ன? யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கனிகளை பற்றி பேசுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்ப இயேசு கிறிஸ்து யார்? மெய்யான திராட்சை செடி. நாம் அவரிலே கனி கொடுக்க வேண்டிய கொடிகளாக காணப்பட வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை எடுத்து கொள்வீர்களானால் நீங்கள் சரியாக கனி கொடுப்பதற்கு ஏதுவான சீடர்களாக விளங்க முடியும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துடைய பர்சனல் லைஃபை எடுத்து பாருங்க. பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான நல்ல கனிகளை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சரி, சீஷர்களுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து எப்படி காணப்பட்டார்? சீஷர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து சீஷர்களாக விளங்குவீர்களானால் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கனிகள் உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களோட கூட இருக்கிறாங்களே அவங்களும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களிடத்தில் என்ன உண்டாயிருக்கும்? நல்ல கனிகள் உண்டாயிருக்கும். இந்த சத்தியத்தை கேட்கும் போது இனியாவது ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாதிரியாக வைத்து மெய் சீடர்களாக ஜீவிக்க விரும்புகிறோம். அதனால எங்களுடைய பர்சனல் லைஃப், அது மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கிற சக விசுவாசிகள், எங்களோடு இருக்கிற சக ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல கனிகளை கொடுக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவால் எப்படி அப்படி நல்ல கனிகளை கொடுக்க முடிந்தது என்றால், அவர் எப்பொழுதும் பிதாவோடு ஐக்கியப்பட்டு ஜெபிக்க கூடியவராக இருந்தார். அதற்கேதுவான விசுவாசத்தோடு கூடிய தேவனோடு உள்ள ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இருந்தது. அப்போ உங்க வாழ்க்கையில ஜபத்துல என்ன வரக்கூடாது? குறைவே வரக்கூடாது. ஜபத்துல குறை வராமல் இருக்குமே ஆனால், பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து எப்படி ஐக்கியப்பட்டு கொண்டே இருந்தாரோ அதுபோல நீங்களும் தேவனோடு ஜபத்தின் மூலமாக ஐக்கியப்பட்டே இருப்பீர்கள். பர்சனல் லைஃப்ல நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். உங்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்களும் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்துல உங்களிடத்தில் எப்பொழுதும் நல்ல கனிகள் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யூதாஸ் காரியோத் நல்ல கனிகளை கொடுக்க முடியவில்லை. இதுல இருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சபையின் ஐக்கியத்துல நீங்க இருக்கலாம், ஆனா சரியா ஜபத்தோடு இருக்குல்லன்னா, சரியா ஜபத்துல தரித்திருந்து தேவனோடு ஐக்கியத்தை வைத்து கொள்ளவில்லை என்றால், எப்படி யூதாச தேவன் கட் பண்ணி விட்டாரோ அது மாதிரி நீங்களும் சபையின் ஐக்கியத்திலிருந்து தேவனால் கட் பண்ணி வெளியே கொண்டு போகப்படுவீர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்ல கனிகளை கொடுக்கிற கொடிகளாக இருந்தா நான் என்ன செய்வேன்? நல்லா சுத்தம் பண்ணி மிகுதியான கனிகளை கொடுக்க வைப்பேன். ஆனா நல்ல கனி கொடுக்கலன்னா நான் அதை அறுத்து போடுவேன் என்று சொல்கிறார். என்னது? அறுத்து போடுவேன் என்று சொல்கிறார். அப்ப யூதாஸ் காரியத்தை தேவன் என்ன செய்து விட்டார்? அது ஒரு நல்ல கொடியாக செடியிலே இணைந்திருக்க முடியாதபடி என்ன செய்தார்? அறுத்து போட்டார். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் நல்ல ஒரு கொடியாக மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்துவிலே இணைந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபிக்காதவர்களாக, தேவனோடு ஐக்கியம் வைக்காதவர்களாக, தேவன் எதிர்பார்க்கும் விதம் நல்ல கனிகளை கொடாதவர்களாக இருப்பீர்களானால்
நீங்கள் சொல்லுகிற காரியம் சந்தேகத்திற்குரியதாகவே காணப்படும். எப்படி காணப்படும்? சந்தேகத்திற்குரியதாகவே காணப்படும். அப்ப எஃபெக்டிவ் பிரேயர் என்றால் என்ன? பிரேயர் இருக்கு, எஃபெக்டிவ் பிரேயர் என்று ஒன்று இருக்கு. என்ன பிரேயர்? எஃபெக்டிவ் பிரேயர். சாதாரண பிரேயருக்கும் எஃபெக்டிவ் பிரேயருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எஃபெக்டிவ் பிரேயர் அப்படின்றது அர்த்தம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? எஃபெக்டிவ் பிரேயர்னா என்ன அர்த்தம்னா, தேவனே என்னுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது, என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தமாய் இருக்கு. அப்படி ஒரு அலைன்மெண்ட், அப்படி ஒரு அலைன்மெண்ட், அதுல எந்த ஒரு கோணலும் இல்லை. உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தமாய் இருக்கிறது, அதற்கேற்ற விதத்தில் என்னுடைய ஜெபம் காணப்படுகிறது. அதுதான் எஃபெக்டிவ் பிரேயராக காணப்படுகிறது. தேவனுடைய சித்தம் ஒன்றாய் இருக்க நீங்கள் அதற்கு மாறாக ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால் ஜெபம் இருக்கு, ஆனா அது ஒரு எஃபெக்டிவான பிரேயராய் இருக்காது. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நான் உம்மிலே இணைந்திருந்து கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக, நல்ல கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாக எஃபெக்டிவ் பிரேயர் என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்தருளும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியின் கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீர்கள் என்றால் கனி கொடுத்தல் என்பது என்ன என்பதை குறித்து படிக்கும் போது தேவனுக்காக ஊழியம் செய்வது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்க வேண்டும், ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும், நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்க வேண்டும், உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த வேத பகுதியின் கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீர்கள் என்றால் கனி கொடுத்தல் என்பதன் அர்த்தம் என்ன? யூதாசை போல ஊழியம் செய்யாதவர்களாக மாறிவிடக் கூடாது. தேவன் நியமித்த ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய மனதோடு இணைந்திருந்து செய்ய வேண்டும். அதனாலதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? வாசியுங்கள் அந்த வசனத்தை. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அந்த ஊழியத்துல என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும்? மார்க் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம், நாம் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்த வேண்டும், அப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்களாக காணப்படும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது கனி கொடுத்தலின் ஒரு அனுபவமாக இருக்கிறது. இன்னொரு அனுபவம் இருக்கிறது. மெய்யான திராட்சை செடியிலே கொடிகளாக இருந்து கனி கொடுங்கள் என்று சொன்னதிலே இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ராபோஜன பந்தியிலே பங்கு பெறுகிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய இஸ்ரவேலிலே கிறிஸ்துவோடு பங்கு பெறுகிறவர்களாக எல்லா சீடர்களும் காணப்பட வேண்டும். அதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து பேசக்கூடியவராக இருந்தார். மெசையானிக் பேங்க்வெட் ஆஃப் த ஃபியூச்சர் ஏஜ். பிரைஸ் தி லார்ட். மார்க் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நலமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? சீடர்களாக விளங்கும்படியாக பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன், என்னோடு ஐக்கியப்படுத்துகிறேன், உடன்படிக்கையை இன்னாகிரேட் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? பழைய உடன்படிக்கையை போன்றதல்ல. பழைய உடன்படிக்கை எழுத்திற்குரியது, புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது. வாசியுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம்
31 முதல் 34 வசனங்களை வாசியுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைபிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணப்போக குடும்பத்தாரோட பண்ணிக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து, நியாயப்பிரமாணத்தை இப்ப எங்க வைக்கிறார்? கல்லுல எழுதி கொடுக்கல, இப்ப எங்க எழுதுறார்? உள்ளத்திலே எழுதி அதை அவர்கள் அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பழைய உடன்படிக்கையோடு கம்பேர் பண்ணி ஒரு மேன்மையான உடன்படிக்கையாக தேவன் இன்னாகிரேட் பண்ணுகிறார். வாசிங்கள். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மீது தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். பாருங்க, அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்துல இரத்தம் தெளிக்கப்பட்டது, உடன்படிக்கை செய்யப்பட்டது, கற்பலகைகளிலே கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி இனி வேறொரு இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலியாக சிலுவையிலே இரத்தம் சிந்தி எல்லாரும் அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்படைந்து பிதாவோடு ஐக்கியப்பட்டு ஒப்புரவாகக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். பின்பு அவர் என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணம் இருந்தது, அதை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என்ன செய்கிறார்? அன்பின் அபிஷேகத்தை உள்ளத்திலே ஊற்றி அந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அவர் அதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாகிய சீடர்களே சொல்றாரு, நீங்க ஒருத்தராகிலும் அந்த ராபோஜன பந்தியில இராதபடி நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? பக்தி விருத்தி அடையாதவர்களாக காணப்படக்கூடாது என்று சொல்கிறார். ஒருவரும் அதிலே யூதாசை போல பங்கு பெறாமல் போவதற்கு ஏதுவாக இராதபடி நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இயேசு கிறிஸ்துவோடு பங்கு பெறுகிறவர்களாக எல்லா சீஷத்துவத்தின் பண்புகளோடு காணப்படுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த பந்தி எங்கேயும் தொடர்ந்து நடைபெற போகிறது. உன்னதங்களிலே, உயர் ஸ்தலங்களிலே அது தொடர்ந்து நடைபெற போகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயே நீங்க இந்த ராப்போஜன பந்தியில பங்கு பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக போவீர்களானால் எப்படி நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி மணவாட்டி சபைக்காக மணவாளன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த கல்யாண விருந்திலே எப்படி நீங்கள் பங்கு பெறுவீர்கள்? யோசித்து பாருங்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், திராட்சை செடியாகிய தம்மிலே இணைந்திருக்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்குவதற்கு ஏதுவான 5வது அடையாளம் என்ன? வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஏன் இதை இயேசு கிறிஸ்து சொல்லணும்?
சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அதை சொல்லணும்? யாராவது சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில். ஏன் இயேசு கிறிஸ்து இதை சீடர்களை பார்த்து சொல்லணும்? ஏன் அதை சொல்றாருன்னா, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனா இப்ப அவர்களை விட்டு பிரிந்து போக போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டால் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள்? அவர்களுக்கு யார் இருக்கா லீடரா? யாரை லீடராக வைத்து அவர்கள் பின்பற்றுவார்கள்? எப்படி அவர்களுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்கும்? அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பிரிந்து போக போறேன், ஆனா நீங்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டா அவங்க உடனே அன்புள்ளவர்களா இருந்துட முடியுமா? இல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போகிறேன், போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி தருகிறேன், அவர் என்னுடைய ஸ்தானத்தில் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். வாசியுங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யாரு? பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். நான் அதுக்காக பிதாவை என்ன செய்வேன்? வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மெய் கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்க வேண்டுமானால் உங்களுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை அன்புள்ளவர்களாக வாழ வைத்து அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அவர் கொடுக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு தாடி வழியாக இறங்கி அங்கிகளை எல்லாம் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், வேற யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அபிஷேகமே, அந்த ஆவியானவரே உங்களுக்கு போதிப்பார். அதான் சொன்னார், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அதனாலதான் நீங்க பாருங்களேன், அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினால்தான் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் ஒற்றுமையாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாகவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த நாளிலே சீஷத்துவத்தின் அடையாளம் என்ன என்பதை குறித்து 5 காரியங்களை கற்றுக்கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான சீடர் என்பதை பிதாவுக்கு விளங்க பண்ணினாரே, அதற்கேதுவான அன்டைல்யூட்டட் லவ் பிதாவின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாய் இருந்தது. ஆங்கிலத்திலே அன்டைல்யூட்டட் லவ். என்னது? அன்டைல்யூட்டட் லவ். ஹல்லேலூயா. அது ஒரு மேன்மையான அனுபவம். அதற்கு என்ன வேண்டும்? பூரண கீழ்ப்படிதல் வேண்டும். என்ன வேண்டும்? பூரண கீழ்ப்படிதல் வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எஃபெக்டிவான பிரேயர் உடையவராக காணப்பட்டபடியால் அன்டைல்யூட்டட் லவ்வோடு பிதாவோடு சிநேகம் வைத்தவராக காணப்பட்டார். அதன் நிமித்தமாக அவரால் பூரணமாக தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய முடிந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கோபுரத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறாயா சகோதரியே, சகோதரனே? நல்ல போராட்டம் பண்ண ஆரம்பித்திருக்கிறாயா சகோதரனே, சகோதரியே? யோபுனுடைய வாழ்க்கையை பார். பலவிதமான கஷ்டங்கள், ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். ஆனால் யோபு என்ன சொன்னார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். சீஷத்துவம் என்றால் அதற்குரிய விலை கிரயம் என்ன என்பதை அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால் உன்னை கொண்டு தேவன் செய்து நிறைவேற்றும்படியாக தீர்மானித்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பார். அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே எவ்விதமான சாட்சி உண்டானது? பிசாசனுடைய சோதனை நாட்கள் முடிந்த போது இழந்து போன எல்லாவற்றையும்
தேவன் எப்படி கொடுத்தார்? ரெட்டிப்பாக கொடுத்தார். சீஷர்களாக விளங்குகிறீர்களா? நல்ல போராட்டம் பண்ணுகிறீர்களா? விசுவாசத்தை காத்துக் கொள்கிறீர்களா? நீதியின் கிரீடம் உங்களுக்கு உண்டு, அதை ஒரு நாளும் இழந்து போக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உபவாச ஜெபம் நடந்தபோது ஒரு கதை சொன்னேன். ஒரு கப்பல்ல அநேகர் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவர்கள் ஒரு ஊர் நோக்கி அல்லது ஒரு பட்டணத்தை நோக்கி, ஒரு தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு பிரயாணத்தில் காணப்படுகிறோம், ஒரு விசுவாச கப்பலில் காணப்படுகிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த பரலோக பிரயாணத்தில் தான் நம்ம காணப்படுகிறோம். அந்த சீயோனை நோக்கியும் புதிய எருசலேமை நோக்கி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இலக்கு வைத்து நாம் பிரயாணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்கள் எல்லாரும் கப்பலிலே பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். அந்த கப்பலிலே ஒரு வயதான மாலுமியும் இருந்தார். கப்பல் கொஞ்சம் தூரம் கடல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான அலைகள் கப்பலை மோதி அடிக்க ஆரம்பித்தது. பெருங்காற்று வீச ஆரம்பித்தது. அப்படியே அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணா நிச்சயமாக நிலை குலைந்து அந்த கப்பல் என்ன செய்துவிடும்? கவிழ்ந்து போய்விடும். அப்ப அந்த கப்பலை ஓட்டிட்டு போன மாலுமிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பொழுது அந்த வயதான மாலுமி இருந்தாரே அந்த கப்பல்ல, அவர் போய் கப்பலை ஓட்டுகிற மாலுமிகிட்ட சொன்னாராம், இப்ப நீங்க என்ன செய்ய வேண்டாம், கப்பலை ஓட்ட வேண்டாம், ஏதாவது ஒரு சரியான நிலை நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் கப்பலை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படியே அந்த ஆலோசனையை கேட்டு மாலுமி என்ன செய்தாராம், அந்த கப்பலை அந்த கடலின் ஒரு பகுதியிலே நிலைநிறுத்தக்கூடிய இடத்திலே போய் அதை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைத்தாராம். காத்திருந்தார்கள். அலை அடிக்கிறதே, புயல் வீசுகிறதே, காற்று வீசுகிறதே என்று சொல்லி இனி நாங்கள் எங்கள் பிரயாணத்தை தொடர மாட்டோம்னு சொல்லி அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். சரியான சூழ்நிலைக்காக காத்திருந்தார்கள். சரியான நேரத்திற்காக காத்திருந்தார்கள். கொஞ்சம் மணி நேரம் அவர்கள் காத்திருந்த போது அந்த அலைகள் மாறினது, நல்ல சூழ்நிலைகள் உண்டானது, பிரயாணப்படுவதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டானது, கடும் காற்று நீங்கினது. அதற்கு பிறகு மாலுமி கப்பலை தன்னுடைய செல்ல வேண்டிய திசை நோக்கி செலுத்தினார். அந்த கப்பல் வெற்றிகரமாக கரை சேர்ந்தது. அப்ப பாருங்க, அந்த ஒரு நல்ல வயதான மாலுமி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்ததுனால, அதற்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த கப்பலை ஓட்டின மாலுமி கப்பலையும் அதில் இருந்த ஜனங்களையும் பத்திரமாக கரை கொண்டு சேர்க்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் இன்றைக்கு நமக்கு நல்ல ஆலோசனைக்காரராய் இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது கர்த்தர் தான். ஆனா இந்த கப்பலை ஓட்டுற ஒரு மாலுமியாக பாஸ்டர் காணப்படுகிறார். இந்த விசுவாச கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது இதற்கு விரோதமாக கடும் புயல் வீசலாம், கொந்தளிப்பு உண்டாகலாம், காற்று கடுங்காற்றாக வீசலாம். ஆனாலும் ஆலோசனை கர்த்தராக பாஸ்டருக்கு யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கும் வரைக்கும் இந்த பாஸ்டர் சரியா அந்த ஆலோசனையை கேட்டு இலக்கை அடைய செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் பிரயாணத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய, அந்த பிரயாணத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து லக்கை நோக்கி ஆசையாய் ஓட கடவோம் என்று சொல்கிறார். அப்படி நாம் ஓடும்போது நிச்சயமாகவே அந்த சீஷத்துவ பணியில கர்த்தாவே இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, யோபோ போல இவ்வளோ நஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ பாடு வந்துருச்சு, இவ்வளோ உபத்திரம் வந்துருச்சு, இனி நான் உமக்கு சீடனாக இருக்க மாட்டேன்னு சொல்லி எந்த ஒரு பின்வாங்குதலும் உங்க வாழ்க்கையில உண்டாகாது. நிச்சயமாகவே கிரயம் செலுத்த துணிந்திருப்பீர்கள், கோபுரத்தை கட்டி முடிப்பீர்கள், இலக்கை சென்று அடைவீர்கள், தேவன் கொடுக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நிச்சயமான ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், தேவன் நல்லவர் என்று சாட்சி பகருவீர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, என்ன உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உன் சிலுவை என்று சொல்லுகிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதனுடைய அர்த்தம் என்ன? உன் சிலுவை என்று சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஆசை, ஒரு பிளான் போட்டுட்டீங்க, அந்த பிளான் படி என்ன செஞ்சுட்டீங்க அப்படின்னா வீடை கட்டிட்டீங்க, வீடையும் கட்டிட்டு குடியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. அந்த சிலுவை என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டு வரி கட்டியே ஆகணும். என்ன கட்டி ஆகணும்?
வீட்டு வரியை கட்டி தான் ஆகணும். அது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க ஒரு சிலுவை தான். அதை நான் சுமக்க மாட்டேன்னு சொன்னால் வீட்டில் சுகமாக தங்கி இருக்க முடியுமா? முடியாது. நீங்களும் உங்கள் கணவனாரும் மட்டும்தான் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறீங்க. அந்த வீட்டில் ஒரு கழிவறை இருக்குது. அதை சுத்தம் பண்ணணுமா வேண்டாமா? யாரும் விரும்பாதது தான். ஆனால் சுத்தம் பண்ணி தானே ஆகணும். அது உங்களுக்கு இருக்கிற ஒரு சிலுவை தான். அதை நான் சுமக்க மாட்டேன்னு சொன்னால் கழிவறை எப்படி தான் இருக்கும்? சுத்தமாக இருக்காது. இப்படி தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, சீஷத்துவ பணியிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சிலுவை உண்டு. அதை எடுத்துக்கொண்டு தான் நாம் இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். மனைவி சொல்லக்கூடாது, எனக்கு புருஷன் ஒரு சிலுவையா இருக்கிறான், அதை என்னால் சுமக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சுமந்து தான் ஆகணும். புருஷன் சொல்லக்கூடாது, நான் எதிர்பார்க்குற மாதிரி மனைவி பேச மாட்டேங்கிறாளே, அதனால எனக்கு இந்த மனைவி வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த சிலுவையை சுமந்து தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த விசுவாச வாழ்க்கை பிரயாணத்தில் தவிர்க்க முடியாத சில காரியங்கள் நடைபெறும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், எவனாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால். நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை சூழ்நிலைகள். உயர்வும் உண்டு, தாழ்வும் உண்டு. அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டு, பிரதிகூலமான சூழ்நிலைகளும் உண்டு. எங்களுக்கு இந்த பிரதிகூலமான சூழ்நிலையே வேண்டாம், எங்களுக்கு எந்த கஷ்டமுமே வேண்டாம் அப்படின்னா நீ கிறிஸ்துவின் சீடனாக இருக்க முடியாது, கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, இலக்கை அடையவும் முடியாது, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கவும் முடியாது. எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் எவ்வளவு விலை கிரயம் இந்த சீஷராக விளங்குவதனாலே செலுத்துகிறீர்களோ அதற்கேற்ற பிரதிபலன்களும் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை கேட்ட வாக்கியங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். சீடர்களாக விளங்குவதற்குரிய 5 அடையாளங்களை வெளிப்படுத்தினீரே, இது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியான கிருபையை எங்களுக்கு தாரும், அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், எஃபெக்டிவான பிரேயர் லைஃப் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்தரலும். கர்த்தாவே, ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தரலும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பூர்ணமாக கீழ்ப்படியக்கூடிய அன்டைல்யூட்டட் லவ்வோடு நாங்கள் வாழும்படியாக கிருபை தந்தரலும். ஒரு தலபலவரதவதல கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய, ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபிப்பீர்களானால், கர்த்தாவே, முதல் அன்பு உமக்கே, முழு அன்பும் உமக்கே. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே குணாதிசயம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்தரலும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையிலே செல்ஃப் டெஸ்டிங் எங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க செய்தரலும். கர்த்தாவே, கேட்ட வசனத்திற்கென்று, சத்தியத்திற்கென்று எங்கள் ஜீவியத்தை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் மெய்யான கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தம்மிடம் வருபவரை தள்ளிடவே மாட்டார், தம்மிடம் வருபவரை தள்ளிடவே மாட்டார். அன்பு கரம் விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே, அன்பு கரம் பிரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே. சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே. இன்னொரு காரியம் கூட சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஆச்சரியமான தெய்வீகமான காரியம். ஒரு மனிதன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால் என்ன செய்வான்? நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் என்ன செய்வான்? உலக பிரகாரமா சேர்த்து வைத்து விட்டு என்ன செய்வான்? கோபுரம் கட்ட ஆரம்பிப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அனுபவத்தை சொல்றாரு. என்னன்னா, நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால எல்லாவற்றையுமே இழந்து போக வேண்டியது இருந்தாலும், ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பாயானால்
அந்த விசுவாசத்தினாலே கோபுரம் கட்டப்பட்டு இருக்கும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரியுதா? நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைப்பதனால எல்லாமே இழக்க வேண்டியது இருந்தாலும் அந்த விலை கிரயத்திற்கும் ஒரு பலன் உண்டு என்கிறார். அதனால நீங்க நினைக்க கூடாது, உலக பிரகாரமான மனிதர்கள் எவ்வளோ ரிசோர்ஸ் சேர்த்து வச்சு கோபுரம் கட்டுறாங்களே கர்த்தாவே, அப்படி எங்களால முடியலையேன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். மெய் கிறிஸ்தவ சீடனாக இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிப்பதினாலே சகலத்தையும் இழக்க வேண்டியது இருந்தாலும் உனக்காக தேவன் கோபுரத்தை கட்டி முடிப்பார். தம்மிடம் வருபவரை தள்ளிடவே மாட்டார். அன்பு கரம் விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறார். அன்பு கரம் விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறார். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தார். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தார். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தார். அப்படின்னா ரெண்டு விதமான போதகம் இருக்கிறது. கம் டு கிரைஸ்ட் அண்ட் கெட் ரிச். கிறிஸ்துவண்டை வா, ஐஸ்வர்யவானாக மாறு. இது ஒரு போதகம். இன்னொரு இயேசு கிறிஸ்துவனுடைய மெசேஜ் காணப்படுகிறது. அது என்ன? கம் டு கிரைஸ்ட் அண்ட் ஃபேஸ் த அப்போசிஷன் ஆஃப் த சின்ஃபுல் வேர்ல்டு. இது கிறிஸ்துவனுடைய உபதேசம். நீ இயேசு கிறிஸ்துவண்டை வா, பாவ உலகத்திற்குரிய அப்போசிஷனை சந்தி அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானோடு நீ தவறான சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறார். ஃபால்ஸ் பீஸ் வேண்டாம், ட்ரூ பீஸோடு சீஷத்துவ பணியை செய் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் உலகத்தின் பார்வையில வெற்றி என்பது என்ன? நிறைய ரிசோர்ஸ் சேர்த்து வைத்து கோபுரம் கட்டுவது. ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்டாயிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னவென்றால், forsaking of all that one has. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழந்து போவது. அதனுடைய அர்த்தம் என்ன? சுயத்தை முழுமையாக வெறுப்பது, முழுமையான நம்பிக்கை தேவன் மீது வைப்பது. தெய்வ பிள்ளையே, அதுதான் சிலுவையை சுமக்கிற அனுபவம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சிக்கும்படியாக சுயத்தை முழுமையாக வெறுக்கக்கூடியவராக காணப்பட்டார். அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே வரும்போது பரலோகத்திலே மேன்மையான சுதந்திரம் உண்டாயிருக்கும். கர்த்தாவே, உலக பிரகாரமாக அவர்களை போல என்னால் செய்ய முடியவில்லையே என்று கலங்க வேண்டாம். தேவன் மேல் முழு நம்பிக்கை வைத்து சுயத்தை முழுமையாக வெறுப்பாயானால் பரலோகத்திலே அவர்களுக்கு மேன்மையான சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சீஷராக விளங்குவதினாலே கொடுக்க வேண்டிய விலை கிரயமாக இருக்கிறது. எல்லாருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? இயேசுவண்டை வா, ஐஸ்வர்யவானாக மாறு. ஆனா உண்மையான ஒரு சீஷராக விளங்குவதற்கு ஏதுவான ஒரு மெசேஜ் எப்படின்னா, இயேசுவண்டை வா, எதிர்ப்பை சந்தி, சுயத்தை வெறுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களை தேவன் கைவிடுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் ஆயத்தம் பண்ணி மறுபடி வருவேன். நான் இருக்கிற இடத்தில் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொண்டு வீற்றிருக்க பண்ணுவேன். அந்த பிதாவின் சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருப்பது போல நம்மை வீற்றிருக்க பண்ண வைக்க நல்லவராய் இருக்கிறார். அதனால மெய் சீடர்களாக, கிறிஸ்துவின் சீடர்களாக இயேசுவை பின்பற்ற தீர்மானியுங்கள். அந்த நல்ல தீர்மானம் நிறைவேற தேவன் உங்களுக்கு கிருபை செய்து உங்கள் ஆசீர்வாதமான இலக்கை அடைய தேவன் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஜெபிப்போம். பரிசுத்த இரக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, உண்மையான ஆண்டவரே, சீசர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் மீது முதலும் முக்கியமான முழுமையான அன்பை செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. தானியேல் ஆண்டவரே, அவர்
உம்மீது ஆண்டவரே முக்கியமான முதலுமான முழுமையான அன்பை செலுத்தினபடினாலே சிங்க கெபியிலே ஆண்டவரே நீர் அவரை காப்பாற்றினீர் ஆண்டவரே. அப்பா, உண்மையான சீசர்களுக்கு சுய பரிசோதனை அவசியம். நல்ல முதிர்ச்சியான முழுமையான வளர்ச்சியோடு சரியான கவனமான பார்வை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவசியம் என்று கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீசனாக செயல்பட ஆரம்பிக்கும் முன்பாக பாடுகள் உபத்திரவங்களை முன்பே அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவ சித்தத்தை செய்ய முடியும், ஜெயத்தை பெற முடியும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையான சீஷத்துவமானது ஒரு உப்பை போல செயல்படுகிறதா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவின் உபதேசமான முழுமையான தேவ உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக உண்மையான சீசர்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நியாய பிரமாணத்தின்படியே பின்பற்றி போனதான பவுலை கர்த்தர் நீ தெரிந்து கொண்டு முழுமையான ஆண்டவரை உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ஆண்டவரை புறஜாதிகள் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக கர்த்தர் நீர் தயவு கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையான சீசர்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் பிதாவின் ஐக்கியத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே நம்முடைய ஐக்கியத்திலே இருக்கும்படியாகவும் எஃபெக்டிவ் பிரேயரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்படியாகவும் தேவனுக்கு ஊழியத்தை செய்யும்படியாகவும் ராபோஜன விருந்திலே ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அப்படியாக உண்மையான சீசர்கள் என்கிற தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை வரத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையான சீசர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டபடியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்று மெய்யாகவே நாங்கள் ஒருவர் நேசிக்கவும் கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபை வரத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் உலகத்தாரை போல நாங்கள் எண்ணி விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே இந்த பூமியிலே வாழ கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்யான சீசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படியே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழ மெய்யான சீசர்களாக வாழ அப்படிப்பட்ட இருதயத்தையும் கிருபை வரத்தையும் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் என்கிற ஒத்தாசை எங்களுக்கு தந்தல்மடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுத்தான எங்கள் போதகர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சிதமான கோதுமை நாள் என்ற நாளில் போஷித்தீர அதற்காக நன்றி. எங்கள் போதகரை ஆசீர்வதிப்பீராக, சிஸ்டர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நம்முடைய தகப்பனே நம்முடைய கிருபை இறக்கும் என்னாலும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நல்ல சரியத்திலே சுக சௌக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதுகாக்கும் கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கூட ஆண்டவரே தகப்பனே வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதும் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுதும் கர்த்தாவே இன்னும் நீர் வல்லமையாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய சபையை சுற்றில் இருக்கிறதான ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தாவே ரட்சிக்கும்படியாய் உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரத்தக்கதாக கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாக கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் இம்மட்டும் நீர் கூட இருந்து வழி நடத்தினபடியாக உமக்கு நன்றி. ஒவ்வொரு போதியையும் ஆசீர்வதித்து வழி நடத்தினபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை போஷித்து ஆண்டவரே வழி நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த அப்பா சரீர பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் நீர் மாற்றுவீராக. இந்த இடத்தில் என்ன ஆண்டவரே நோக்கத்தோடு இந்த சபையை நீர் கொண்டு வந்தீரோ ஆண்டவரே அப்பா அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இதை பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்து சேரும்படியாக ஆண்டவரே இதை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 142 கோடி ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தங்கள் ஆண்டவரே உண்மையான தெய்வத்தை அறியாமல்
அறிந்தும் ஆண்டவரே அப்பா அதற்கு செவி கொடுக்காமல் ஆண்டவரே வழி விலகி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவை எல்லாம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் பாரத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா மாற்றுவீராக. இந்த ஜனங்களுடைய இருதயத்தின் கடினத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடும்படியான ஒரு வாஞ்சியை கொடுப்பீராக ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் உணர்வடைந்த ஆண்டவரே தாங்கள் செல்லும் வழி சரியான வழி அல்ல என்பதை உணர்ந்த ஆண்டவரே அப்பா. தாங்கள் வணங்குவது வெறும் கல்லும் மண்ணும் மரம் என்பதை உணர்ந்த ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நித்தியமான வழியை தேடி ஆண்டவரே பரலோகத்துக்கான வழியை தேடி ஆண்டவரே உம்மை கண்டடையவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய வரைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உம்முடைய வரைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் ஆண்டவரே அப்பா எழுப்புதலின் அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. எல்லா ஊழியங்களின் மீது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா எழுப்புதலின் அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே தேவன் என்பதை ஆண்டவரே அவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய வரைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா இயேசுக்கு சொந்தமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜனாதிபதி ஆண்டவரே அப்பா துணை ஜனாதிபதி பிரதம மந்திரி மத்திய மந்திரிகள் எம்பிக்கள் ஆண்டவரே எல்லா அதிகாரிகளுக்காக நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. தங்களுடைய இஷ்டப்படி ஆண்டவரே செய்து ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்துக்கு தீமையை விளைவிக்காதபடி ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் நீர் உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே அவர்களுக்கு போதிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாதபடி ஆண்டவரே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே அப்பா. ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா தீமைகளிலும் விலக்கி மறைத்து பாதுகாத்தலும் இயற்கையின் சீற்றங்களினால் எந்த அழிவுகளும் வராதபடி சுனாமி அப்பா பூமிதர்ச்சி போன்ற பேரழிவுகள் வராதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். கொடிய வியாதிகள் கொள்ளை நோய்கள் வராதபடி பாதுகாத்தலும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு பிரியமான தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எல்லா கொடிய பாவங்களையும் மன்னித்து அக்கிரமங்களையும் மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எங்களை தாழ்த்துமுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையோ அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் களம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். Hallelujah, 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 hallelujah,
கலாத்திய சபையாருக்கு எழுதுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று எழுதுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, கேட்ட சத்தியத்தின்படி ஒருவேளை நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக காணப்படலாம். அதற்கு இன்றைக்கு கேட்ட கிறிஸ்துவின் சீடர்களாக விளங்குவதற்கு ஏதுவான 5 அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தப்பட்டதாக நிறைவேறினதாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.